1941 தேனி அலி நகரத்தில் பிறந்து காலத்தால் அழிக்க முடியாத ஏராளமான தனித்துவமான தமிழ் படங்களை கொடுத்து வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனது 84வது வயதில் மரணம் அடைந்திருக்கிறார் பாரதி ராஜா அவர்கள். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று தமிழ் மொழியின் தனித்துவமான நடையில் அவர் தொடங்கும் அந்த மொழி நடை தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை நம் மனதை விட்டு நீங்காது. ஒரு பக்கம் 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதிலே, டிக் டிக் டிக், கிழக்கே போகும் வழியில், மண் வாசனை, ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள் என்று வரிசை கட்டி நிற்கும் வித்தியாசமான படங்கள். அதிலும் குறிப்பாக தன்னால் ஆங்கில படங்களுக்கு நிகரான, மேற்கத்திய கலாச்சார படங்களுக்கு நிகரான படமும் எடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் டிக் டிக் டிக், சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி மாதிரியான இன்வெஸ்டிகேஷன், சஸ்பென்ஸ், கிரைம் த்ரில்லர் ஓரியன்ட் மூவிஸ். இன்னொரு பக்கம் பாரதி ராஜா பரம்பரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்யராஜ், மணிவண்ணன் அவர்கள் தொடங்கி ஏராளமான படைப்பாளிகளை உருவாக்கிய பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கு உண்டு. மணிவண்ணன் அவர்களை எடுத்துக்கொண்டால் சீமான், சுந்தர்சி என்று தொடங்கி ஏராளமான இயக்குநர்கள். அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரை பார்த்திபன், விக்ரமன், KS ரவிக்குமார், சேரன், சிம்புதேவன் என்று பல இயக்குநர்களின் உருவாக்கத்திற்கு விதை போட்ட ஆலமரமாக திகழ்ந்தவர் பாரதி ராஜா அவர்கள். இயற்கையின் அழைப்பை ஏற்றி இம்மண்ணை விட்டு அவர் பிரிந்தாலும் தமது ஆகச்சிறந்த படைப்புகள் மூலமாக என்றென்றைக்கும் இம்மண்ணில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் பாரதி ராஜா அவர்கள். நன்றி.